ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். திடீர்னு அப்படியே மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இது பண்ணலாம் அது பண்ணலான்னு, இதை இப்படி அரேஞ்ச் பண்ணலாமா அதை அப்படி அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லி நிறைய தோணுங்க. அந்த மாதிரி இன்றைக்கி அப்படி நைட்டே தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சு பேசிகிட்டே இருந்தேன்னா திடீர்னு இங்கே வருங்க ஒரு 2 கத்திரிக்காய் 2 அவரைக்காய் வந்துருச்சு. ஸோ அதை பறிச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட பேசலான்னு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பதிவு அப்படின்னா, திடீர்னு எனக்கு சாதாரணமாகவே மூலிகைகள் வீட்டில் எப்போதும் எல்லா வீட்லேயும் அந்த என்ன சொல்கிறது, ஒரு துளசி, ஒரு தூதுவளை, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஓமவல்லி எல்லா வீட்லேயும் இருக்குங்க. ஆனால் அதனுடைய தேடல் அதிகமாகும் பொழுது இன்னும் அதிகமாக நிறைய வளர்க்கணும் அப்படிங்கிற தேடல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆரோக்கியமான இயற்கை சார்ந்து ஒரு வாழ்வுக்குள்ளே நம்ம போகிறோம். நம்முடைய மூதாதையர்கள் தாத்தாவும் பாட்டனும் பூட்டியும் பயன்படுத்தின அந்த வாழ்வுக்குள்ளே அவங்கெல்லாம் மருத்துவரை போய் பார்த்ததே இல்லை. இப்போல்லாம் பார்த்தா எல்லா பக்கமும் தெருவுக்கு தெரு மருத்துவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம அந்த மாதிரி வாழ்வுக்குள்ளே போக ஆரம்பித்தோன்னா நம்மளே வீட்டிலையே கை வைத்தியம் பண்ணிக்கிட்டு, ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களுக்கு நம்ம டாக்டரை தான் போகணும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஒரு தலைவலியோ காய்ச்சலோ ஒரு வயிற்றுப்போக்கோ இல்லை ஒரு தோல் சம்மந்தமான ஒரு சின்ன அலர்ஜியோ இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டிலையே மருத்துவம் பார்க்கலாம். நிறைய விஷயங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமாக ஒரு வயிறு வலி இருக்குது, உடனே நம்ம தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட போய் மருந்துகளை யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே நிறைய மூலிகைகளை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் எங்கெங்க சுகரு ப்ரெஷர்லாம் இருந்தது, எங்கெங்க டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு அந்த காலத்தில் தெரியல. நம்ம பேசாமல் ஓடி ஆடி மண்ணிலையும் சகதிலையும் விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நான் ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மூலிகைகளை நம்ம அதிகமாக வீடுங்களில் வளர்க்கணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அழகு செடிகள், பூச்செடிகள் இந்த மாதிரி கார்டன் வச்சிட்ருக்காங்க. அது தப்புன்னு சொல்லலை, அதுவும் தேவை தான். அது நமக்கு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அது மட்டும்தான், பூக்கள் மட்டும்தான் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த செடிகள்லையுமே நிறைய பூக்கள் இருக்குதுங்க. இதுவே கவர்ந்து இழுக்குங்க தேனீக்களையும் மண்டுக்களையும். நமக்கு அதுலேயும் பாலினேஷன் ஆகும். அதுக்காக நம்ம பூச்செடி மட்டும் வளர்த்து நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஒரு மாடி தோட்டம் அல்லது தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பர்பஸ் என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. ஒன்று, நம்ம வீட்டில் நம்மளே கைமருந்துகளை ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு வாழ்வுக்குள்ளே நம்ம போகணும். ரெண்டாவது, அந்த கீரைகளையும் மூலிகைகளையும் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஒரு ஆரோக்கியமான அதுக்காக நோயே இல்லாமல் நீண்ட ஆயுள் அப்படி சொல்ல வரலைங்க. நோய் வந்தாலும் அதை மீண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடம்பு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு முழுக்க மாடி தோட்டத்திலேயே அவ்வளோ காய்கறிகள் விளைய வச்சு சாப்பிட முடியுமானா எல்லாராலையும் அது சாத்தியம் இல்லை. நமக்கு அதுக்கு இடம் நிறைய மாடியில் வேணும். சரி, ஏதோ ஒரு 25%, 50%, 75% நம்ம வெளியில் வாங்காமல் வீட்டில் விளைய வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளே போகலாம். ஸோ மாடி தோட்டம் வைக்கிறவங்க தயவு செஞ்சு மூலிகைகளில் ஆரம்பிங்க, கீரைகளை அடுத்து போடுங்க, அதுக்கப்புறம் காய்கறி செடிகள், அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த ஒரு தாகம் பூக்கள் நோக்கி இருந்ததுன்னா தாராளமாக பூக்கள் வளங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு இயற்கையான ஆரோக்கியமான வாழ்வுக்காக மாடி தோட்டம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ரொம்ப பேசிட்டிங்களே, எதுக்காக இவ்வளோ பேசுகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான மூலிகைகள் இருக்குது. அதை கீரையை தவிர்த்து சொல்கிறேன். கீரையும் சில கீரைகள் மூலிகைகள் தான். அதை தவிர்த்து ஒரு 25 மூலிகைகள் இருக்குது. ஆனால் எல்லா பக்கமும் கலந்து போய் இருக்காங்க. இப்போ அந்த 25 மூலிகைகளையும் உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். அப்பப்போ அதனுடைய பயன்களையும் நான் சொல்கிறேன் ரொம்ப லைட்டாக. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பெரிய வீடியோவாக மூலிகைகள் பற்றி தனியாக ஒவ்வொருடைய பயன்களையும் நான் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மூலிகைகள் எல்லாம் பறந்து விரிந்து இருக்கிற இந்த தோட்டத்துக்குள்ளே நான் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தனியாக இதுக்கு மூலிகை வனம்னு ஒரு இடத்த செட் பண்ண போகிறோம். அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்காக தான் இன்னைக்கு காலையிலே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல
நம்ம இவ்வளோ இடம் இருக்குது நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ராவாக பாதி மாடி தான் நம்ம வந்து செடிகள் வச்சுருக்கோம், மிச்சம் பாதி மாடியை சும்மா தான் விட்டுருக்கோம். ஸோ அதை வந்து மூலிகை வனமாக மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு நைட்டெல்லாம் அதே ஞாபகம் தான் எனக்கு. தினமும் நைட்டு படுத்து காலையில் எழுந்திரிச்சோம்னா அந்த தோட்டத்தை பற்றி ஏதாவது ஒரு முடிவோடு தாங்க வருவேன். அது என்ன சொல்கிறது, அப்படியே பழகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மூலிகைகள் எல்லாம் ஒரு தனி இடத்துக்கு கொண்டு போய் அந்த 25 தனியாக வச்சு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 25 மூலிகைகளாவது சேகரித்து இந்த மழை காலத்தில் ஒரு 50 மூலிகைகள் கொண்ட ஒரு மூலிகை வனத்தை நம்ம வீட்டில் உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. சரி, இப்போ நம்ம என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு அந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க. இது வந்து நாட்டு துளசிங்க. அதுக்கப்புறம் இது வந்து அதை விட குட்டி இலைகளாக இருக்கும், நிறைய விதைகள் தான் அதிகமாக வரும். இப்படி தொட்டால் போதும் கையெல்லாம் மணக்கும். இப்படி கையை வச்சுட்டு இப்படி மணந்து பார்த்தோன்னா அப்படி மணக்குங்க. விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இது தப்பு செடியாக வளர்ந்தது. துளசிகள்லாம் எதுக்காக பயன்படும் அப்படின்னா சளி, இருமல், காய்ச்சல், வாய் துர்நாற்றம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்கு மட்டும்தான் மூலிகைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் அதில் வந்து நீங்கள் மாற்றம் உங்கள் மனசில் கண்டிப்பாக வரணும். அது மட்டும் இல்லை, அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உள்ள அதிகமாக நிறைய நம்ம இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சட்னி என்ன, துவையல் என்ன, சாதம் என்னன்னு வெரைட்டியாக மூலிகைகளில் எல்லாமே. மூலிகையில் பிரியாணி கூட செய்யலாங்க, தெரியுமா? வேணும்னா ஒரு நாள் உங்களுக்கு நான் அதை போடுறேன். சரிங்களா? நிறைய டிஷ்ஷஸ் ரெடி பண்ணலாம், ஆனால் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் அது இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் தானே. சரி, இப்போ 2 காமிச்சிட்டேன்னா இங்கே பாருங்கள், தப்பு செடியாக வளர்ந்துருக்காங்க. இப்போ பூக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து துத்திங்க. இந்த இலைகளில் வந்து நம்ம துவையல் அரைக்கலாம். ஒரு இட்லி தோசைக்கெல்லாம் துவையல் அரைச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த பக்கம் நிறைய இருக்குது, நிறைய இருக்கா. இவருங்க சிறு பூனைக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கு பழம், இந்தியன் பேஷன் ஃப்ரூட், இப்படிலாம் பலவிதமாக அழைக்கப்படுகிற பழத்தை பிச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? இதுதாங்க சிறு பூனைக்காளி. இது வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. சரிங்களா? அடுத்தீங்க பாருங்க, நித்திய கல்யாணி. இதெல்லாம் வந்து சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைங்க. நம்ம வீடுங்கள்லாம் வந்து இதை சும்மா வந்து சாக்கடை மாதிரி நம்ம வாசல் ஓரத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அழகு செடி மாதிரி வளர்த்துட்ருக்கோம். ஆனால் இது ஒரு அற்புதமான மூலிகை. அதுக்கப்புறம் வாங்க, தும்பை. இது வந்து சைனஸ் ப்ராப்ளத்துக்கு மிகச்சிறந்த மருந்து. இதை போட்டு வேவு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மலாம் வந்து இதெல்லாம் வந்து கீரை கடைசல், பழகீரை கடைசலுக்கு இதை பயன்படுத்திடுறோங்க. சூப்பரான ஒரு மூலிகை. இலைகளை நல்லா பார்த்துக்கோங்க, அப்போ தான் அடுத்து நீங்கள் வளர்க்குறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து இந்த இலைகளை பார்த்துக்கோங்க. இது வந்து காய் எடுத்து காமிச்சா தானே உங்களுக்கு தெரியும். வாங்க, ஒரு காயையும் காமிச்சிறேன். மிதுக்கங்காய், சுக்காங்காய், அதாவது கல்யாண வீடுங்களில் வந்து பறைக்காததுனால அப்படியே கிடக்கு. கல்யாண வீடுங்கள்லாம் வந்து உப்போடு சேர்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இருக்கு பாருங்க, அவங்க தான் இவங்க. சரிங்களா? அப்படி போட்டால் திரும்ப வளர்ந்துடும். இது வந்து இப்போ தான் நேற்று தாங்க வந்து பிடுங்கி நட்டிருக்கேன், அதனால் இவங்க இப்படி இருக்காங்க. இது வந்து முடக்கத்தான் கீரை. இனி தழுத்து நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று தான் நட்டிருக்கேன், வாசலில் நிறைய இருந்தது. இது பன்னீர் துளசி. துளசியில் பல வகை இருக்குதுங்க. நம்ம வீட்டில் முன்னாடி வந்து ஒரு 6 வகை துளசி வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒரு 5 வகையோ 4 வகையோ தான் இருக்குது. பன்னீர் துளசி பார்த்துட்டிங்களா? அது மாதிரி விஷ்ணு துளசியும் நாட்டு துளசியும் காமிச்சேன். இப்போ நான் கருந்துளசியும் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். இந்த பாருங்கள், கருந்துளசி. இதெல்லாம் வந்து ஆயில் ரெடி பண்ணும்போது, அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் ரெடி பண்ணும்போதெல்லாம் இதை பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இவங்க பாருங்கள், நெற்பவளம் சீட்ஸ் பாருங்கள், நிறைய வந்துட்டாங்க. வெள்ளை கலரில் வந்தோடனே இவங்களை எடுத்துடலாம். இவங்களை வந்து கழுத்தில் பாசி மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இவங்களை வந்து சோளம் மாதிரி வறுத்து சாப்பிடலாம். உஷ்ணத்துக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை ரொம்ப கொடுக்கக்கூடியது. பகைவரை கூட நண்பராக மாற்றக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருந்துச்சாம். பகைவரை பார்க்க போனால் கூட இந்த கழுத்தில் இந்த பாசி அணிஞ்சிட்டு போவாங்களாம். நம்ம மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கூட போருக்கு போகும்போது இதை தான் வந்து அணிந்து போனதாக நம்முடைய வரலாறுகள் சொல்லுது. இப்படி பல அற்புதமான விஷயங்களை கொண்ட, ஐயோயோ பறிக்கிறப்ப நிறைய சீட்ஸு கீழே போயிடுச்சுங்க.
உங்களுக்காக தான் இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓரளவுக்கு ஏதோ ஒரு 10 பேருக்காவது, நம்ம ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கோம். ஸோ 10 பேருக்காவது ஷேர் பண்ணுவோம், ஆளுக்கு ஒன்று ஒன்று. ஆனால் எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம வீடுங்களில் ஆர்கானிக்காக வளர்க்குறோம் பார்த்தீங்களா, இது நம்ம ஒன்று கொடுத்தாலும், எனக்கெல்லாம் ஒருத்தவங்க ஒன்று தான் தந்தாங்க, அந்த ஒன்றையும் வளர்த்துட்டோம்ல. ஸோ அதனால் ஒன்று கொடுக்காங்களேலாம் தப்பாக நினைக்காதீங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியும். இதை கொண்டு அங்கே வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பிரண்டை பார்த்தீங்களா, 1 2 இடத்துல பிரண்டை இருக்கா, இன்னொரு இடத்துலையும் பிரண்டை இருக்குது. வாங்க, அது 2 வந்து தட்டை சதுர பிரண்டை, இது வந்து தட்டை பிரண்டை. தெரியுதுங்களா, தட்டையாக இருக்கா, தட்டை பிரண்டை. ஸோ பிரண்டையிலேயே 3 வகை பிரண்டைகள் நம்ம வீட்டில் வச்சுருக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்கின் அடி க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம். இந்த இதில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் செஞ்சுருக்கோம் நாங்கள்லாம். செம்மையாக இருக்குங்க. ரொம்ப அப்படியே ஷைனிங்காக மாறிடுவீங்க, முடியும் நல்லா வளரும். இது வந்து கற்றாழையில் நம்ம ஒரு கற்றாழை தான் வச்சுருக்கோம். இனி நிறைய கற்றாழைகள் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கேரளாவில் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு மூலிகை. இது ரம்பை இலை. இதை நம்ம சும்மா பிரியாணி செய்ய மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா சீடு ஜூஸில் போட்டு சாப்பிட்லாம் பார்த்தீங்களா, திருநீற்று பச்சிலை. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஓமவல்லி. மழை பெஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுறாங்க, டல்லாகிறாங்க. மழை தண்ணி இதில் தேங்குறது அதுக்கு பிடிக்கல. சரி, இது ஒன்றாச்சா. இது கருந்துளசி தான், இவங்க திருநீற்று பச்சிலை தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவங்க ஒருத்தங்க என்ன புல், லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. டீ போட்டு குடிக்கலாங்க. தூக்கம் வராதவர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க. அப்புறம் வேறு என்ன மூலிகை இருக்குது, தூதுவளை இருக்குதா. தூதுவளையெல்லாம் நம்ம இங்கே பாருங்கள் எப்படி வளர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மாமரத்தில் சுற்றுற அளவுக்கு ஹைட்டில் வளர்த்து வச்சுருக்கோம் தூதுவளை. அதுக்கப்புறம் கண்டங்கத்திரி ஒன்று இருக்குது, காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கண்டங்கத்திரி. ஆஸ்துமா, சுவாச கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா 2 காய், நான் வந்து காய் நிறைய எடுத்து தட்டி வச்சுக்குவேன் வீட்டில். அந்த காயை எடுத்து புளிக்குழம்புல செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அது உள்ளே போட்டுட்டு, யாருக்கு ரொம்ப சளி இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. 2 நாளில் சளியை ஃபுல்லாக உள்ளே இருந்து அப்படியே அடித்து கொண்டு வந்து வெளியில் போட்டுருவோங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகைங்க. அதுபோக உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பொன்னாங்கண்ணி எல்லாம் ஒரு அற்புதமான மூலிகை. அந்த அருக்கு பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மணத்தக்காளி, இது ஒரு நல்ல மூலிகை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இது வரைக்கும் ஒரு 25 28 உங்ககிட்ட நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இவங்க கூட அற்புதமான ஒரு மூலிகைங்க. நம்ம நினைப்போம் சேப்பங்கிழங்க எல்லாருமே வந்து கிழங்கா தானே பயன்படுத்துவீங்க. இதனுடைய இந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து சமைச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. இது ஒரு நல்ல மருத்துவ மூலிகை. இதை பற்றின ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு விரைவில் நான் போட போகிறேங்க. ஓகேங்க, இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை மூலிகை வச்சுருக்கீங்க? நான் 25 வச்சுருக்கேன், நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்க? இனி நான் அதிகமாக கலெக்ட் பண்ண போகிறேன். நீங்கள்லாம் என்னென்ன கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.